வணக்கம் நண்பர்கள். சென்னை ஐஐடி சேர்ந்த மாணவி கொடூரமாக பாலியல் சம்பவத்துக்கு ஆளாகியிருக்கிறார். அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த வழக்கினுடைய வாயை மூடி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த காலில் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அந்த வழக்கை நீர்த்து போகிறது செஞ்ச வேலை அந்த பணிகளை தான் அதற்கு உதாரணமாக இருக்கிறது. டெல்லியில் நிர்பயா என்ற மாணவி கற்பழித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கை டெல்லியில் இருக்க உச்ச நீதிமன்றம் விசாரித்து 4 ஆண்டுகளாக அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை தராமல் இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்க. அதன் பிறகு ஆந்திராவை சேர்ந்த கால்நடை மருத்துவர் கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு நீதிமன்றத்தின் மீது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மீது ஒரு கொதிப்பான நிலை இந்தியா முழுக்க மக்களுக்கு இருந்தது. அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கி கொடுத்தாங்க. அதாவது வழக்கை விசாரித்து 4 வருஷம் கண்டுக்கவே இல்லை. இன்னும் இதை போல ஒரு மோசமான சம்பவம் தொடர்ந்ததுனால உடனடியாக அந்த குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அதே போல பொள்ளாச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது. அந்த சம்பவம் நடந்து சற்று ஏறக்குறைய 5 வருஷம் ஆகுது. இன்னும் நீதிமன்றம் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படவே இல்லை. ஏனென்றால் மொத்தத்தில் நீதிமன்றத்தால் எந்த குற்றங்களுக்குமே தண்டனை வழங்கப் போவதில்லை, விரைவாக வழங்குவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான குற்றங்களுக்கும் தண்டனை வழங்குவதில்லை. அதே போல கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் முதுகலை படிக்கும் கல்லூரி மாணவி கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். அந்த குற்றத்தில் ஈடுபட்ட பெரும்பாலான குற்றவாளிகள் எல்லாத்தையுமே அந்த மாநில காவல்துறை கண்டுக்கவே இல்லை, வழக்கு பதிவு செய்யவே இல்லை. அந்த குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு 4 குற்றவாளிகளை மட்டும் நீதிமன்றம் பிடிச்சி வச்சிருக்கு, விசாரிச்சிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட குற்றவாளிகள் இப்ப 150 நாள் கடந்து அந்த குற்றவாளிகள் 2 பேரும் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அதில் ஒருவர் அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய டீன், மற்றொருவர் எஃப்ஐஆரை பதிவு பண்ணாம காலம் கடத்தி கொண்டிருந்த காவல்துறை அதிகாரி. அந்த 2 பேருக்குமே ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஆனால் சம்பவம் நடந்து 150 நாளுக்கு மேலாகுது. அடுத்ததாக கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஆசிரியர் பள்ளியில் படித்த 2 மாணவிகள் கொடூரமாக அடித்து கிணற்றில் வீசப்பட்டார்கள். எப்படி அந்த மாணவிகள் கிணற்றில் வீசப்பட்டார்களோ அதே போல அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கும் கிணத்துல போட்ட கல்ல மாதிரி இருக்கு. இன்னும் தீர்ப்பு வழங்கல. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அதே கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி என்ற மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். இது எல்லாமே தொடர்கதை. இதை போல ஒரு உதாரணம் சொல்லணும்னா நூற்றுக்கணக்கான உதாரணம் இந்தியாவில் நடக்கிற பெண்களுக்கு எதிரான, மாணவிகளுக்கு எதிரான குற்றங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி இந்த ஐஐடி மாணவனுடைய வழக்கிலையும் இப்ப தமிழகம் முழுக்க பரபரப்பா பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு 25 லட்சம் ரூபாயை கொடுத்து தமிழக மக்களை இது மீண்டும் பேசாத அளவுக்கு வாயை அடைச்சிருக்கு சென்னை உயர் நீதிமன்றம். அதற்கு பதிலாக பொன்முனுடைய வழக்கில், அவருடைய ஊழல் வழக்கில் வேலூர் நீதிமன்றம் பெண் நீதிபதி 48 மணி நேரத்தில் விசாரித்து அவர் குற்றமற்றவர் என்று விடுதலை செய்துவிட்டார். அதாவது நூற்றுக்கணக்கான சாட்சிகள், ஆயிரக்கணக்கான குற்றப்பத்திரிகையினுடைய பக்கங்களை படித்து முடித்து 48 மணி நேரத்தில் நீதிபதி அவர்கள் பொன்முடி குற்றமற்றவர்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க. அதே போல இந்த பாதிக்கப்பட்ட சென்னை ஐஐடியினுடைய மாணவனுடைய வழக்கில் 48 மணி நேரத்திலாம் தீர்ப்பு வழங்க வேண்டாம், ஒரு 48 நாளில் சென்னை உயர் நீதிமன்றம் அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். அப்படி தர முடியலன்னா அந்த மாணவிக்கு 25 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த 2 நீதிபதிகளுக்கும் அந்த 25 லட்ச ரூபாயை பிரித்து கொடுத்து விரைவாக தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லை என்றால் ஞானசேகரன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த நபர் தான் இந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு 4 மனைவி இருக்கு. அந்த 4 மனைவிக்கு இந்த 25 லட்ச ரூபாயை பிரித்து கொடுத்துட்டு அந்த ஞானசேகரனுக்கு தூக்கு தண்டனை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும். அப்படி குற்றவாளிகளுக்கு உடனடியான 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்தில் தீர்ப்பு வழங்க வேண்டாம், ஒரு 30 நாள் 60 நாள் தீர்ப்பு வழங்கினால்தான் எதிர்காலத்தில் இதை போல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடக்காமல் இருக்கும், குற்றவாளிகளுக்கும் பயம் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி குற்றம் செய்தவர்கள் கைவிடப்படார் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன் அந்த கட்சியில் வாக்களிப்பு பெற காட்டிலும் குற்றவாளிகள் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியில் சேர்ந்தா டிராஃபிக்கில் போனால் கூட அந்த கட்சி கொடியை கட்டி போனால் யாரும் லைசன்ஸ் ஆர்சி எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஒன்மைகளை கூட போகலாம். அதே போல் குற்றங்களை செஞ்சுட்டா காவல்துறையில் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கும் பதிவு செய்ய மாட்டாங்க, கேஸும் நடத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு
பாதுகாப்பாக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏராளமான குற்றவாளிகள் சேர்ந்து கொள்கிறார்கள். அப்படி அந்த கட்சியில் சேர்ற குற்றவாளிகளுக்கு அந்த கட்சி சட்ட பாதுகாப்பு கொடுக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சிருந்தாலும் சரி, உங்களை அந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்துவிடும். அதற்கு உதாரணம் ஞானசேகரன். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் 15 வருஷத்துக்கு முன்னே ஊழல் குற்றத்தில் ஈடுபட்டு உச்சநீதிமன்றத்தால் இப்பொழுது 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்து தண்டனை கொடுக்கல, ஜாமீன்ல இருந்து இந்த வழக்குல இருந்து ஜாமீன்ல வெளிவந்திருக்கிறாரு. வந்த உடனே அவருக்கு மந்திரி பதவி மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொன்முடி வழக்கு 48 மணி நேரத்தில் நீதிபதி அவர்கள் குற்றமற்றவர் என்று விடுதலை செய்துவிட்டார். அடுத்ததாக அதே பொன்முடி மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் 4 வருஷம் ஊழல் செய்ததற்காக தண்டனை வழங்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்திற்கு சென்று நீதிபதி அறைக்கே சென்று கன்விக்ஷனுக்கு தடை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதே போல தங்கம் தென்னரசு, KS ராமச்சந்திரன் மற்றும் 2 அமைச்சர்கள் தங்கள் மீதான ஊழல் வழக்கை விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கிட்டு வந்திருக்காங்க. துரைமுருகன் அவர்கள் மீது 6000 கோடி ரூபாய் மணல் கடத்தல், அதாவது கனிம வள கடத்தல் வழக்கு இருக்கு. அந்த வழக்கையும் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே நீதிபதிகளுக்கு பணத்தை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குற்றத்திலிருந்து தப்பிக்க வைப்பதற்காக, அந்த வழக்கை நீர்த்து போது செய்வதற்காக இப்படிப்பட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தின் உதவியுடன். அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி குற்றம் செய்வர்கள் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல இந்த IIT மாணவனுடைய வழக்கிலையும் அந்த ஞானசேகரனுக்கு எந்த விதமான தண்டனையும் கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் FIR லீக்கு. அந்த பாதிக்கப்பட்ட பெண் மீதே FIRல பெண்ணையே குற்றவாளி என்று சித்தரித்து FIR போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதுக்கு காரணம் நீதிமன்றங்கள் விரைவாக பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வழங்காது தான். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.